ஆதித்ய கரிகாலனின் கொலை தஞ்சாவூரில் நடந்தது. தஞ்சாவூர்னா தமிழ்நாட்டுல சோழ நாட்டுல நடந்துச்சு. ஆனா இந்த கொலைக்கான அந்த வேர், அந்த விதை அப்படின்றது திருநெல்வேலியில நடந்தது. என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை பற்றி அந்த காணொலியில நீங்க QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். முழுமையான தரவுகளோட நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வரலாற்றுல நான் இதை படிச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் திருநெல்வேலியில இந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறப்ப எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியரோட தலையை வெட்டி அதை ஒரு ஈட்டியில வச்சு அரண்மனைக்கு வெளியில வைக்கிறார் அப்படின்னு எசாலம் செப்பேடுகள் சொல்லுகின்றது. இது ஏன் இவ்வளவு ஒரு மூர்க்கத்தனமான கொலையை ஒரு சோழ மன்னன் பண்ணணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மூர்க்கத்தனமான பதிவுகள் இல்லை. அதற்கான விடை இதே திருநெல்வேலி எங்க கவின் படுகொலை செய்யப்பட்டாரோ அந்த தம்பி, அதே திருநெல்வேலி மண்ணில் நெல்லையப்பர் கோயில ஒரு கல்வெட்டா இருக்கு. அதுவும் நான் அந்த காணொலியில சொல்லியிருப்பேன். அந்த கல்வெட்டுல வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, நான் சோழ மன்னனின் தலையை வெட்டி நான் வச்சேன் அப்படின்றது சோழன் ரலை கொண்ட பாண்டியன் அப்படின்னு வரும். ரலைன்னா இல்ல, தலை. அதை கல்வெட்டுல இது பண்றப்ப பெரிய ரா போட்டு ரலை அப்படின்னு அவங்க வெட்டுறாங்க. அதை படிச்சுட்டு ஆதித்ய கரிகாலனுக்கு தாங்க முடியாத ஒரு கோபம். அதனாலதான் பழிக்கு பழி, எப்ப 1000 வருஷத்தினுடைய தமிழ் இனத்துக்குள்ள பழிக்கு பழி வாங்கணும். நீ எங்க மன்னனோட தலையை வெட்டி கல்வெட்டுல வச்சிருக்க, நான் உன்னோட தலையை வெட்டி ஈட்டியில வச்சு நான் வெளியில வைப்பேன் அப்படின்ட்டு வச்சதுதான் எசாலம் செப்பேடுல சொல்ற அந்த இது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான பகை மூர்க்கமா சண்டை வருது.